நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளையிலையும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க நீர் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே மரித்து உன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே நீர் வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய வல்லமையினாலே ஜெயித்து வாழ முடியுமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் நீரே பொறுப்படுத்த எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 293வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 293. நம் ஆண்டவராய் இயேசு நமக்காக தியாகமான ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர்த்தெழுவும் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா என்ற பாடலை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, மரித்த இயேசு, அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்றும் காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்றும் காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார்.
எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னனேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னனேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நாம் கடைசியாக 198வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 198. நமக்காக ஜீவனை விட்டு நம்மோடு இருக்க எழுந்த நம்முடைய ஆண்டவரை, அவருடைய அன்பை உணர்ந்த யாருமே சொல்லக்கூடிய சாட்சி, ஒரு விருப்பம் என்னென்னா, இயேசு போதுமே, எந்த நாளிலையும் எந்த நிலையிலும் இயேசு மட்டுமே போதுமே என்ற ஒரு அறிக்கை தான். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த
எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நமக்காகவே மரித்து நமக்காகவே உயிர் தெழுந்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராகவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார். நல்ல மேய்ப்பராக உள்ளுள்ள இடங்களில் நடத்துகிற நல்ல மேய்ப்பராக, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற நல்ல மேய்ப்பராக நம்மளோடு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் போதும் என்ற ஒரு இடத்துல இருக்கிற மனுஷராக இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏன்னா அவரே நமக்கு போதும், இயேசுவே நமக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜீவியத்திலே இந்த பூமியில் ஒரு கூடார வாசிகளாய் இந்த பூமி வெறும் கடந்து போகக்கூடிய ஒரு காரியம். இங்கே நம்ம ஆண்டவர் சித்தம் மாத்திரம்தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்க நமக்கு எல்லா விதத்திலையும் அவரே நமக்கு போதுமானவராக இருந்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் இதற்கு நாளத்திலிருந்து உயர்த்தி நமக்காக உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதின் வல்லமை நம்ம வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிற அந்த பாக்கியத்தை எல்லாம் எண்ணி இருபத்தி நாளத்திலிருந்து துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. உங்கள் சொந்த குமாரனே எங்களுக்காக தியாகமாய் அருளி, அப்பா நீர் எங்களுக்காக ஒரு பெரிய அடிச்சுவடுகளை வைத்து செல்லும்படியாகவும் குமாரனை அருளதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்கும் மீறுதலுக்காகவும் ஆண்டவரே இயேசு தண்டிக்கப்பட்டாரே. அப்பா உடைய சாக்ரிஃபைஸ்னால அப்பா எங்களுக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பிற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர். நீரே எல்லா தியாகமும் எங்களுடைய பாவங்களுக்காக. ஆனால் நாங்கள் நீதிமான் நாங்கள் நீங்கள் எழுப்பப்பட்டீரே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்கள் தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பயப்படாத மரண பயமின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, நன்றி. உடைய வருகையை எதிர்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் அப்பா பிதாவே, அப்பா இந்த இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமை எங்கள் வாழ்க்கையிலையும் உயிர்ப்பிக்க, அப்பா எங்கள் சாவுக்கு எதுவான அந்த ஈன சரீரத்தையும் உயிர்ப்பெற செய்கிற உடைய வல்லமைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீ நடத்துகிற ஜெய பாதைகளுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கடையத்தக்கதாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் ஆல் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு புத்தியுள்ள கன்னிகளாய் வாழும்படியாக எங்களை அழைச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நம்முடைய ஆண்டவராய் இயேசு மீண்டும் வருவார். வருவேன் என்று சொல்லவர் கண்டிப்பாக வருவார். இப்படி வரும் பொழுதோ தேவனுடைய பிள்ளையாய் அவரே நமக்கு இலவசமாய் தந்த ரட்சிப்பின் மூலமாய் சம்பாதித்த அவருடைய பிள்ளையாய் வாழுகிற நாம்
அவர் வருகையை எதிர்கொண்டு காத்திருந்து இந்த பூமியின் அந்த கடைசி நாள்லையும் களி கூர்ந்து ஆண்டோடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்றி உள்ளத்தோடு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் ஆண்டோடைய வருகை போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருப்போம் என்று எழுதப்பட்ட பாடல் தான் இது. தேவ சேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். எல்லோரும் இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறும், பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அந்த உயிரோடு இருக்கிற அந்த இயேசு என்பது சபை என்று சொல்வது ஒரு உயிரோடு இருக்கிற இயேசு என்பது மாத்திரமல்ல, இயேசு வாழ்ந்த அந்த ஜீவன், அந்த ஜீவனை பெற்றதாக இருப்பது தான் சபை. முதலாவது நாம் பேசின இந்த பகுதியெல்லாம் இந்த சுவிசேஷத்துக்குரிய இந்த மக்கள் இயேசுவை கண்டடைவதற்குரிய ஆரம்பம். அந்த ஆரம்பமே இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ இயலும்? நமக்கோ அந்த ஆரம்பத்தை தாண்டி இன்னொரு இடம் வந்திருக்கிறோம். அது என்னவென்றால், we should have the life of Jesus. இயேசுனுடைய ஜீவனை நமக்கு சொந்தமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். முதலாவது உள்ள அந்த சுவிசேஷமே போதும் என்று இருந்துவிட முடியுமா? அப்படி இருந்தால் how I will live today, எப்படி நான் வாழ முடியும்? முதலாவது பகுதி பெற்ற ஒரு மனுஷன் அவன் இயேசுவின் ஜீவனை தொட்டுவிட்டான். அந்த ஜீவனை தொட்டவன் அவரைப் போலவே வாழ வேண்டும். ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டு பூர்ண சுகமடைந்ததைப் போலவே we must have touch with the Lord. கர்த்தரோடு ஜீவனுள்ள கர்த்தாவை நாம் தொடுகிறாய் நாம் இருக்க வேண்டும். அந்த தொடுதலை குறித்து 1 யோவானிலே அவர் எழுதுவார். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே வாசமாய்ந்தது, அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த 1 யோவானிலே நிறுவத்தை அதை அவர் தொடர்ந்து அங்கே அவர் எழுதும் பொழுது அவரை அந்த வார்த்தையை அவரை நாங்கள் கண்டோம், அவரை கேட்டோம், அவரை கண்டோம், அவரை நோக்கினோம், உற்று நோக்கினோம், தொட்டோம், புழங்கினோம். அந்த ஜீவ வார்த்தையை தொட்டு அந்த ஜீவன் எங்களுக்குள் வெளிப்பட்டது என்று அவர் சொல்லுவார். அதுபோன்று புழங்குதல் என்று சொல்வது வித் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய வாழ்க்கை தான். இனி உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியரிலே வாழ்வார். ஃப்ரம் நவ் ஆன், இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஃபுல் ஆஃப் ஜீசஸ் அலோன், இயேசுவே சார்ந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை. மரணம் என்பது எங்களுக்கு இல்லை, மரணம் எங்களுக்கு ஆதாயம். அதையெல்லாம் கிறிஸ்து ஜெயித்து விட்டார். கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன். கிறிஸ்துவை தன் ஜீவனை கொள்ளாமல் மரணம் ஆதாயம் என்று எப்படி அவன் சொல்ல முடியும்? மரணத்தை ஜெயித்தால் எங்கள் மரண பயமே இல்லை என்று யார் சொல்லக்கூடும்? இந்த உலகத்தாருக்கு இயேசுபிரான் மரித்து உயிர்த்து எழுந்த பொழுது சொல்ல விரும்பினதெல்லாம் இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதென்று எண்ணாதீர்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. கவனம், நான் முன்னோடியாக இருந்து உங்களுக்கு எழுந்து காண்பித்திருக்கிறேன். இதே போன்ற ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும். இல்லை என்றால் மரணத்திற்கு பிறகு ஒரு உள்ள வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். இதுவே போதும், இன்னும் 7 ஜென்மங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று எண்ணாதிருங்கள். ஒரே முறை பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கென்று ஒன்றுமில்லை. அற்புதமான இந்த வாழ்க்கையை கவனமாய்
விழிப்புடன் வாழுங்கள் என்று சொல்வது தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். தேர் இஸ் a லைஃப் ஆஃப்டர் டெத். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை எத்தனை பேர் மறந்து விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த 1 கொரிந்தியர் அந்த 15 அந்த சொல்லியிருந்தது 19ஆம் வசனம் சொல்கின்றதை போலவே இம்மைக்காக மாத்திரமே அவரை நம்பி வாழுகிறோம் என்று சொன்னால் கேட்டீர்களா? ஒரு கிறிஸ்தவன் இம்மைக்காக மாத்திரமே அவரை நம்புகிறான். நம்பினேன் உம்மை நம்பினேன் என்று 1008 தடவை அவன் பாட்டு பாடி அவன் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் இம்மைக்காக வாழ்கிறான். இந்த இம்மைக்காக மாத்திரமே அவன் வாழ்வது என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பறைசாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாம். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதெல்லாம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டே, அந்த வாழ்க்கையை, அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை பூமியிலே வாழ்ந்து இது கண்டினியூஸ் தொடர்ச்சியாக இருந்து நமக்கு மரணமில்லை, நித்திரை உண்டு. நித்திரைக்கு பிறகு அவர் வருவார், எழுந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். அந்த தூய ஒளியிலே இந்த நித்திய அந்த ஜீவனலோ தேசத்திலே நானும் சேர்ந்து கொள்வேன் என்று இருந்திருக்க வேண்டாமா? விசுவாசிக்கிறார்களாம், ஆனால் இம்மைக்காகத்தான் விசுவாசிப்பார்களாம். இந்த இம்மைக்காக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு பிரான் உயிர்த்தார், மறுமை உண்டு என்று காட்டுவதற்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதை காண்பித்து பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் சென்ற என்ன இடமோ அதே இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நடத்துவேன். நான் பிதாவினிடத்திலே சென்றதைப் போலவே உங்களையும் பிதாவின் வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, எல்லோருக்கும் வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கிறது, அதே போல் பரலோகத்தில் ஏராளமான உலகத்தார் அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய மாளிகையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்களோ ஆயத்தமாயிருங்கள் என்று அவர் சொன்னாரே. அதுபோன்ற நித்திய ராஜ்யத்திற்காக நித்திய வாழ்வதற்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் we should have the life of Jesus. இயேசுனுடைய ஜீவனை நாம் பெற்று வாழ வேண்டும். அவருடைய ஜீவனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் மறைந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதி தான் இந்த 2 தீமோத்தேயுன்னு அந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் அந்த வசனத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இல்லை ரைத்தானா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரைட். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, ஏனெனில் நாம் அவரோடே மரித்தோமானால் அவரோடே பிழைத்தும் இருப்போம். தேட் இஸ் a faithful saying. அவரோடு மரித்தோமானால் நாம் அவரோடு பிழைத்தும் இருப்போம். ஆகவே மரணம் என்று வந்து சொல்வதை எதை வைத்து அவர் மரணம் என்று அவர் சொல்ல வருகிறார்? அவருடைய அப்பத்திலே பங்கு பெறுகின்ற நாம் யாவரும் எதை நினைவு கூறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது? அவருடைய மரணத்தை நினைவு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்ற அர்த்தம் நோ. அவருடைய மரணம் என்று சொல்வதெல்லாம் அவரோடே மரிக்கின்ற, அவர் வாழ்ந்து இந்த பூமியிலே வாழ்ந்த ஹிஸ் டெத், அவர் எதற்காக மரித்தாரோ அவரோடே சேர்ந்து மரித்தோமானால், வாழ்ந்திருந்தோமானால் அவரோடே நாம் பிழைத்திருப்போம். வித்தவுட் த டெத் தேர் இஸ் நோ லைஃப் அட் ஆல். ஜீவன் இல்லை. இட்ஸ் எ பேரடாக்ஸி. அது ஒரு வித்தியாசமாய் சொல்வதை போல் அது வேதம் சொல்வதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பிரமாணத்தினுடைய அது சொல்வதில்லை. வேத வாக்கியங்கள் நாம் ஆச்சரியமானது. ஒரு மனுஷன் வாங்குவதே பாக்கியம் என்றால் கொடுப்பதே பாக்கியம் என்று ஆண்டவர் சொல்வார். பிழைத்திருக்க வேண்டும் என்றால் செத்து பிழைப்போம் என்று, மரித்தவருக்கு தான் பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லும். துயரமடைந்தால் அதோடு போனது என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆறுதலை எழுந்தோம் என்று சொல்லும். துயரமடைகிறவன் பாக்கியவான் என்று சொல்லும். தரித்திரன் என்றால் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும். ஆவில் ஏழையாக இருக்கிறவன் பரலோக ராஜ்யம் அவனுக்குரியது என்று அது சொல்லும். வேத வாக்கியம் இந்த மண்ணுக்குரிய பிரமாணத்தின்படி அது இருப்பது இல்லை. என்ன மண்ணுக்குரிய பிரமாணம்? வாழ வேண்டுமென்றால் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் வேதம் சொல்வதெல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவரோடு யூ மஸ்ட் டை வித் ஹீம், அவரோடு மரித்திருந்திருக்க வேண்டும். ஒருவன் அந்த வேத வாக்கியங்கள் எப்படி என்று சொல்லும் பொழுது அவர் மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று அந்த ஆரம்பத்தை நம்ம ஏன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்களின்படி அது நடந்தது. அவர் மரித்தார். அதை உறுதிப்படுத்துவதற்கென்று ஹி வாஸ் பரீடு. அது மரணம் ஃபுல் ஆகிவிட்டது. அவர் நிஜமாகவே அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக
he was buried on the third day. பாதி நேரத்தில் அல்ல, 3 நாள் கழித்தவர் உயிரோடு அவர் எழுந்தார் என்று கூறுவதெல்லாம் ஆச்சரியமான அந்த பகுதி இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் ருசித்தது உண்டானால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன தெரிந்திருக்கும்? அவரோடு மரித்தால் அவரோடு நாம் பிழைத்திருப்போம். வேத வாக்கியம் சொல்கின்றபடி இந்த வசனம் சொல்லுவதைப் போலவே இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்று இருப்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். எந்த வார்த்தை உண்மையுள்ளது? அங்கே 1 கொரிந்தியர் 13:15 வாசித்ததைப் போலவே வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் செய்யப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார் என்பதைப் போலவே ஆரம்பத்தில் அதை தங்களுக்கென்றதை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாய் வாழ்கின்ற இந்த வார்த்தையை, வேத வாக்கியத்தை ஏன் மறுக்க வேண்டும்? ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவரோடு நாம் மரித்து வாழ வேண்டியது என்று சொல்வதெல்லாம், அவர் மரணத்தை நினைவுறுங்கள் என்று சொல்வதெல்லாம், இந்த பூமியிலே அவர் he died, அவர் மரித்ததெல்லாம் கோதுமணி விழுந்து நிலத்தில் விழுந்து செத்ததை போல், இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கையிலே செத்ததை போல், பரலோகத்திலே நிலமென்று இல்லை. அங்கே நீங்கள் பிரகாசமாய், அங்கே பரிசுத்தராய், எப்பொழுதும் அந்த என்றென்றும் மாறாத ஒரு தூயவானாய் அவரோடு என்றென்றும் இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே வாழ்கின்ற ஒரு காலம் இந்த பூமியிலே, இந்த நிலத்திலே அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே he has to fall on the ground. இந்த பூமியிலே he has to die. அவன் மரிக்க வேண்டும். ஆகவே மரணம் என்று சொல்வது, அவர் எப்படியெல்லாம் அங்கே அவர் சொன்னார், கிறிஸ்துவேசினுடையவர்கள் அவர் தங்கள் மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள். டெத் டு மை செல்ஃப், ஃப்ளஷ், என் மாம்சத்திற்கும் அதன் இச்சைகளுக்கும் மரிப்பது. டை டு த வேர்ல்ட், கலாத்திலே சொல்வதை போல் அவர் மரணத்தை அவர் இந்த உலகத்திற்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறதை, உலகம் அவருக்கு சிலுவில் அறையப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை, டை டு த வேர்ல்ட், உலகத்தில் மரித்திருக்க வேண்டும். ஒருவன் தன்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை சிலுவை எடுத்து அவன் பின்பற்ற வேண்டும். டைங் டு மை செல்ஃப், என் சுயத்திற்கு மரித்திருந்திருக்க வேண்டும். அவருடைய மரணத்தை ஜீவகாலமெல்லாம் நினைவு கூர்ந்து வாழுவது தான் அவரோடே மரித்தோமானால் என்ற பங்கை பெற முடியும். அவரோடே நாம் மரித்திருக்கிறோம் என்ற பங்கிலே இன்று காலையிலே நடந்த ஒரு மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் அது முடியுமா? அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய கொதித்து வருகின்ற சுயத்தின்படி அதற்கு ஆமோதித்து அதற்கு ரியாக்ஷன் பண்ணி வாழ்ந்தால் அது முடியுமா? அல்லது உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்து அதுவே பிரதானம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது முடியுமா? யூ டு டை, மரணம் உண்டாக வேண்டும். மரணத்தை நினைவு கூறுகின்ற அந்த பகுதியானது இந்த இயேசுனுடைய மரணம் என்று சொல்வது, இட் இஸ் டோட்டல் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கியது தான். அதை எப்படி அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சனையும் ஜீவனத்தின் பெருமை என்றால் மை ஓன் லைஃப், என் வாழ்க்கை குறித்த பெருமை, அகந்தை, என் வாழ்க்கை கொடுத்த தற்பெருமை, என்னுடைய சுய ஆணவம், என்னுடைய சுய மகிமை, என்னுடைய சுய மரியாதை என்று இருக்கக்கூடிய சுயம் என்று இருக்கிறதே, அது போன்று இருக்கக்கூடிய ஜீவனத்துக்குரிய பெருமை, நான் உன்னை விட மேலானவன், நீ என்னை விட குறைந்தவன் என்றெல்லாம் எண்ணுகின்ற ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதே, அது எனக்கென்று இருக்கக்கூடிய என் சுயத்திற்குரிய என் சொந்த ஜீவியத்தோடு ஒட்டியிருக்கிற பெருமையையும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாவற்றிலையும், இது யாவும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே ஒரு மனுஷன் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? he must crucify all the things, அந்த முழு உலகத்தையும் அவன் அதை சிலுவையில் அறைந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இன்க்ளூட்ஸ் யுவர் ஃப்ளஷ், உங்களுடைய சொந்த மாம்சம், ஆசை இச்சைகளும். அல்லேலூயா. அது நீங்கள் வெளியே உள்ள ஒரு பாலிய மோகம் அல்லது வெளியே உள்ள கொலை என்று இருந்தால் அது மாம்சத்தின் இச்சை என்று சொல்லுவதில்லை. அது உலகத்தான் வாழ்கின்ற வெளிப்படையான வாழ்க்கை. மாம்சத்தின் இச்சை என்று இயேசு சொல்வதெல்லாம் தட் இஸ் இன்சைடு மீ, எனக்குள் இருக்கிறது. அது வெளிப்படையாக இருந்தால், அது பகிரங்கமாக இருந்தால், அது எல்லோரும் என்னை கைது செய்து விடுவார்கள். அது ஒரு ஸ்திரியை இச்சிக்கிறது என்பதெல்லாம் மறைந்திருக்கிற ஒரு இச்சை என்று சொல்வது தான். அதை சிலுவையில் அறைந்திருப்பான். ஹீ பிரிங் டு டெத், அதை கொண்டு அவன் அதை சிலுவையில் அறைந்திருப்பான். மறைவான பிறருடைய பொருளை இச்சிக்கிற ஒரு
ஒரு இடம் வரும்பொழுது அடடே இது எனக்கு வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் ஒன்று வருவதெல்லாம் நோபடி நோஸ் தேன் ஒருவரும் அறிவதில்லை. இட் இஸ் த ஃப்ளஷ், மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும். இயேசு பெருமான் பாவத்தை எப்படி அவர் ஜெயித்தார்? வெளியே உள்ள இதை வைத்து அவர் ஜெயிக்க வரவில்லை. அப்படிப்பட்டவராய் அவர் வரவில்லை. நம்மை போல் மாம்சத்தை உடையவராய் வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது திஸ் wretched கேவலமான இந்த மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு he crucified it, அதை சிலுவையில் அறைந்தார். that is the death of Jesus. இயேசுனுடைய மரணம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதெல்லாம் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றபடி தேவன் தன் குமாரனை மாம்சத்தின் சாயலிலே வெளிப்பட செய்து பாவத்தை மாம்சத்திற்குள்ளாய் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். nobody knows that. நீங்கள் எப்படிங்கள் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது who knows that? யார் அறிய முடியும்? விபச்சாரம் செய்தால் எல்லோரும் கண்டுபிடித்து விடலாம். வெளியே நீங்கள் கொலை செய்தால் கண்டுபிடிக்கலாம். வெளியே களவு செய்தால் கண்டுபிடித்து விடலாம். பொருளாசையை உள்ளே வைத்திருப்பதும் பிறரை பகைத்திருப்பதையும் உள்ளே மோகித்திருப்பதையும் யார் காண்பார்கள்? nobody knows that. ஒருவரும் அறிவதில்லை. ஆகவே ஜீசஸ் கேம் இன் த ஃப்ளஷ், இந்த மாம்சத்திலே வந்து பாவத்தை மாம்சத்திலே அக்கணிக்குள்ளாக தீர்த்து ஹல்லேலூயா ஆவியின் பிரமாணத்தை நமக்கு தந்து நடவுங்கள், இந்த பாதையிலே நடவுங்கள் என்று சொன்னாரே. மாம்சத்தின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து வர வேண்டும். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை அங்கே அவர் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே அதை ஏராளமாக இதை விளக்கி அதை சொல்லுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அது முழுவதுமாய் நாம் தியானிப்பது என்று இல்லாவிட்டாலும் த எசன்ஸ் ஆஃப் த அதில் உள்ள முக்கியமான பகுதிகள் என்னவென்று சொன்னால் அந்த 18ஆம் அதிகாரமாக 18ஆம் வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு எவர்கள் புறஜாதிகள் என்று சொல்வார். 17ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே அவர்களுடைய இஷ்டப்படி நடக்கிறார்கள். அதை நான் சொல்லவில்லை. அவர்கள் என்று சொல்வதெல்லாம் அந்த தேவன் அற்றவர்களைத்தான் சொல்கிறது. அவள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே எதை அவர் ஒப்பிட்டு அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் எ ஃபாரினர் டு த லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய ஜீவனுக்கு அந்நியரை போல் இருந்தால் ஆல்மோஸ்ட் லைக் தட் பிரஜாதி தேவனற்ற அந்த ஜனங்களை போல் மாறிவிடுவீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோமே, தட்ஸ் ரைட். ஆனாலும் நீங்களோ அவருடைய இப்பொழுது வாழ்கின்ற ஜீவனுக்கு அந்நியராய் நீங்கள் வாழ்வீர் என்றால், வேறு விதமாய் நீங்கள் வாழ தொடங்கிவிட்டீர் என்று சொன்னால் அவர்களைப் போலவே, பிரஜாதி மக்களைப் போலவே தேவனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். எப்படி அதை அவர் குறிப்பிட்டார்? அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவரை அறிந்து விட்ட பிறகும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறீர்களே. நீங்கள் அவர் ஜீவனை தொடாமல் இருக்கிறீர்களே. எப்பொழுது அவன் தொடுவான்? அந்த 1-2 தீமோத்தேயு அந்த 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்ததை போலவே அவரோடு நம்ம மரித்தோமானால் அவரோடு பிழைத்திருப்போம் என்ற வாழ்க்கையை கண்டதுண்டா? அவருடைய மேஜைக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த மரணத்தை தெரிவிக்கிறோம். தட் மீன்ஸ் இன்று வரை வாழ்ந்திருக்கிறோம், இனி வாழ்வோம் என்று தெரிவிக்கிற ஒரு ஓப்பன் கன்ஃபெஷன். எல்லோரும் பார்க்கும் பொழுது எழுந்து போகின்ற சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்க்கும் பொழுது தே ஆர் ரெடி டு டை, ஒரு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்று கண்டிருப்பார்கள். வெறும் மரணத்திற்கு என்று அல்ல, ஜீவனை கண்டடைகிறவர்கள், ஜீவனை தொட்டவர்கள், பிரஜாதிகளைப் போல் வாழ்கின்றவர்கள் அல்ல. அவர்கள் அந்த இயேசுவினுடைய மரணமாகிய மாம்சத்திற்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் தன்னுடைய சுயத்திற்கும் உலகத்திற்கும் மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அவருடைய மரணத்தை சுமக்கிறவர்கள், அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தவர்கள் என்று இருந்திருக்க வேண்டாமா? அது தேவனுடைய சபைக்கு முன்பாய் 2 அல்லது 3 பேர் கூடினாலும் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னாரே. இங்கே இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கும்பொழுது நடுவில் இருந்து பார்க்க மாட்டாராம்? அதை அபாத்திரமாய் புசிக்கக்கூடாது என்று இருப்பதை உணர்ந்திருந்ததற்கு வேண்டாமா? அவருடைய மரணத்தை நீங்கள் அதை அவரோடு மரிக்கிற வாழ்க்கையை வாழாமல் ஜீவனில் எப்படி பங்கு பெற முடியும்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று பிழைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, நீதிமான் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிற தேவனுக்கு முன்பாக பிழைத்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ வேண்டாமா? அதை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அவரோடு மரித்து
அவரோடு பிழைத்து வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் we find the life of God. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம் என்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. That is a wonderful thing. All the time connection with life. இந்த வெளிச்சம் வர வேண்டும் என்றால் சுவிட்ச் ஆனது அங்கே கனெக்ஷன் இருந்தால் தான் வெளிச்சம் வரும். அதுபோல் ஐ மஸ்ட் ஹேவ் டச் வித் த லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவனோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புரஜாதி மக்களைப் போல் நீங்கள் இருந்து இருட்டிலே வழிகின்றதை போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தலாமா? ஒளியுள்ள வாழ்க்கையாய், உயிருள்ள வாழ்க்கையாய், இயேசுவோடு வாழ்கின்ற இயேசுவின் வாழ்க்கையாய் வாழ வேண்டாமா? அவருடைய மரணத்தை சுமந்தோர் அவருடைய ஜீவனையும் விளங்கச் செய்து அவர் வாழ்வார் என்று எழுதியிருக்கிறதே அந்த வாசிக்கிற அந்த பகுதியிலே நாம் 2 கொரிந்தியில் வாசிக்கிறோம். அதுபோல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல் ஜீவனிலே பங்கு வருகின்ற இயேசுவின் ஜீவன் வெளிப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை தொடர்புடையவர்களாய் வாழ வேண்டும். ஆகவே அந்த ஜீவனை தொட்டவர்கள் they are not a foreigner to the alienated to the life of God. தன்னுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள் அல்ல, they belong to that life. அந்த ஜீவனுக்கு உரியவர்கள். அவர்கள் புரஜாதியினரை போல் இல்லை, அவர்கள் புரஜாதியினரை போல் அவர்கள் அறியாமலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனுக்கு அந்நியர்கள், நாங்களோ தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமுடையவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்வது உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே அவர் நடுவில் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, எவ்ரிபடி லிவிங் ஹியர், அங்கே வாழ்கின்ற கூடியவரின் அத்தனை பேருமே they live the life of God. தேவனுடைய வாழ்க்கையை அந்த வாழ்கிறார்கள். அவள் யாரென்று சொல்ல வேண்டும்? நாங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் அல்ல. சொல்லுங்கள், நாங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் அல்ல. ரியலி, நிஜமாகவே தேவனுக்கு முன்பாக இப்படித்தான் அறிக்கை செய்து நிஜமாகவே வாழ்கிறீர்களா? தட் இஸ் ஒண்டர்ஃபுல். அப்படி எல்லோரும் நீங்கள் சொன்னது போலவே இருக்கும் என்று சொன்னால் அது தேவன் கேட்டார், அதற்கு தேவன் ஆமேன் என்று சொன்னால் பியூட்டிஃபுல், அழகுள்ள வாழ்க்கை என்று சொல்வது த லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் காட். பரலோகத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த பாதி இருள் வெளிச்சம் என்று சொல்கிற பகல் இரவு என்றெல்லாம் இருப்பதில்லை, முற்றிலும் வெளிச்சம் என்று சொல்கின்ற பரிபூர்ணத்தையும் அடைந்து விடுவோம். அந்த நாட்களிலே நான் அறியாத ஜீவனை கூட ஃபில்லப் பண்ணிவிடும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் 70% வாழ்ந்து மறித்தால் கூட 30% அதை ஃபில்லப் பண்ணி பூர்ணராக நிறுத்திவிடும். இந்த நம்பிக்கை உடையவன் எவனோ அவன் பரலோகத்திற்கு வரும்பொழுது அவரை போலவே மாறிவிடுவான் என்று எழுதியிருக்கிறது. வில் பிகம் த டோட்டல் லைட், முழு வெளிச்சமாய் மாறிவிடுவோம். ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளியை நாங்கள் பெற்றோம், அந்த ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுகின்ற லைஃப் ஆஃப் காட். அந்த தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற துடிப்பை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் பெற்று அதை வாஞ்சியோடு அதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு நாளிலையும் கிட்டத்தட்ட பதறி என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை தான் விசுவாசிக்கிறோம், பதறாண்டு எழுதி வைத்திருக்கிறோம். பதறி என்று சொன்னால் ஆத்திரத்தோடு, அடடே ஜீவன் குறைந்து விட்டதே, ஏன் இந்த ஜீவன் இல்லை, இயேசுடைய ஜீவன் இப்படியா இருந்திருக்கும், இயேசு இப்படி பேசியிருப்பாரா, இயேசு இப்படி நடந்திருப்பாரா, இயேசு இப்படி சிந்தித்திருப்பாரா, அடடே ஒருவரும் இல்லாத இருக்கிற நேரம் என்று ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு நான் வாழ்ந்திருப்பேனா, அவர் வாழ்ந்திருந்திருப்பாரா? எங்கும் எதிலும் ஜீவனுடையவராக இருந்திருப்பார். அவருடைய ஜீவனிலே கொஞ்சம் புளிப்பு கூட அங்கே இருந்திருக்காது. புளிப்பில்லாத அப்பத்தை அவருடைய சரீரத்தை விட்டு நாம் வாழ்கிறோம் என்று சொல்கின்ற இடத்துல சிறிது புளிப்பு கூட அந்த அந்த அப்பத்தில் இருப்பது இல்லை. கொஞ்சம் கூட புளித்திருந்தாலும் எல்லாவற்றையும் புளிக்க செய்துவிடும் என்று அறிந்து பரவாயில்லை கொஞ்சம் புளிப்பு தானே என்று எண்ணுவதே இல்லை. சாதாரண புளிப்பு என்றவர்கள் எண்ணுவதில்லை. இட் வில் கில் த லைஃப், என்னுடைய முழுவதையும் புளிப்பாய் மாற்றிவிடும். ஐ மஸ்ட் கேர்ஃபுல், கவனம் கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்று அந்த ஜீவனோடு உள்ள தொடர்பிலே களமெல்லாம் பதறி மீண்டும் சொல்லி அந்த பதறியில் என்று அல்ல, ஆத்திரமடைந்து விசாரித்து ஓடி சென்று இறைவா அந்த ஜீவனை விட்டு என்னை விலக்கி விடாதரும், தயவாய் தாரும் என்ற மன்னிப்பு கேட்டு அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவருடைய ஜீவனிலே நடக்கிறவர்கள், அவருடைய ஒளியிலே நடக்கிறவர்கள். எவ்வளவேனும் இருளில்லாத அந்த ஒளியிலே இங்கே செல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் இருளை அகற்றிவிட்டு மீண்டும் அடுத்த நாள் செல்லும் பொழுது அந்த கொஞ்சம் இல்லை இருளை அகற்றிவிட்டு அடுத்த நாள் செல்லும் பொழுது கொஞ்சம் இல்லை இருளை அகற்றிவிட்டு அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற ஒளியிலே நடக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அந்த தொடர்ந்து எப்படி வாழ்வார் என்று எழுதியிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே
அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை போல் வெறுமையாய் வந்தார், பின்பு தேவபக்தியுடைய நிறைவில்லாமல் அவருக்குள் வந்துவிட்டது என்று சொன்னதை ஒரே நாளில் பெறவில்லை, வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் தேவனுடைய ஜீவனோடு தொடர்பு கொண்டு அவர் வாழ்ந்து தேவனுடைய பரிபூர்ணத்தையும் அவர் பெற்றார். ஆகவே த டே பை டே, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருள் அகல வேண்டும். சின்ன பிள்ளைகள் பாட்டு பாடுகிறார், வாக் 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 இன் த லைட். பாடுங்கள் இந்த பாட்டு, சின்ன பிள்ளையை பாடுங்கள், பாடுங்க. In the light, walk, 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 in the light, walking in the light of the Lord. பாடுங்கள், walk, 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 in the light, walk, 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 in the light, walk, 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 in the light, walking in the light of the Lord. Hallelujah. அப்படி அவர்கள் ஒளியிலே நடந்தால் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கப்பட்டுவிடும். இன்று நான் பார்க்கிற அந்த கொஞ்சம் அந்த இருளை அகற்றுகிறேன், சில பாவங்கள் போய்விட்டது, இன்னும் அடுத்த நாளிலே நடக்கின்றேன், கொஞ்சம் பாவங்களை பார்க்கிறேன், அதை கலைந்து போய்விட்டது என்றெல்லாம் கிளென்சிங், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும் என்று அல்ல, நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் வாக்கிங் இன் த லைட். இயேசு நடந்ததை அப்படித்தான் நடந்து காண்பித்தார். என்னை ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்வது நான் போய் சேர்ந்த இடத்திற்கு ஜம்ப் பண்ணி வந்துவிடும் என்று சொல்லவில்லை. இந்த பூமியிலே அவர் நடந்து நடந்து சென்ற அதே அடிச்சுடலை நீங்கள் பின்பற்றியிருந்தால், இயேசுவை போலவே நீங்கள் நடந்து ஒளியிலே நீங்கள் நடந்திருந்தால், த லைட் வில் கிளென்ஸ் ஆல் யுவர் சின். உங்களுடைய அந்த வெளிச்சம் இருளை எல்லாம் அங்கு போக்கி இருந்திருக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து இருக்கும். அதை அவர் எப்படியெல்லாம் அதை அவர் விளக்கி சொல்கிறார். உணர்வில்லாதவர்களாய் 19ஆம் வசனம், எபேசியர் 4:19, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களே அவர்கள், அந்த அஞ்ஞானிகள், அதுபோல் இருந்து விடாதீர்கள். புறஜாதிகள் என்றால் என்னவென்ற அர்த்தம்? தேவனுக்கு புறமானவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவர்களை குறித்து இந்த வேதம் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லோருக்குள்ள ரட்சிப்பு சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அவர்களுக்கென்று ஒரு புத்திமதியை எழுதுவதற்கென்று இந்த புத்தகம் தரப்படவில்லை. இந்த புத்திமதி எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்களுக்கு தரப்பட்டது தான், உங்களுக்கு தரப்பட்டது. அவர்களை போல் நடக்காது என்று சொல்வதெல்லாம் வெளியே உள்ளவர்கள், இந்த வேதத்திற்கு புறமானவர்கள். அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறார்கள்? உணர்வில்லாதவர்கள். என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், காம விவகாரம் செய்வார்கள், வேசித்தனம் செய்வார்கள். அந்த வேசித்தனம் தின்று விட்டு வாயை துடைத்து விட்டு ஒன்றும் சாப்பிடவில்லை என்று கூட அவள் போவாள். என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். உணர்வே இருப்பதில்லை. அந்த உணர்வுள்ளவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கிறவர்களாய், அதை அவர்கள் பண ஆசை என்று சொல்வதை கஷ்டப்பட்ட பண ஆசை வைத்திருப்பார்கள். கொள்ளை கொள்ளையாய் பணத்தை சேர்த்து வைப்பதற்கு ஆசையாக இருப்பார்கள். எப்படி ஆயிலும் பணத்தை சேர்க்கலாமோ என்று கூட இருப்பார்கள். கையளவு கஞ்சி குடித்தாலும் கூட அது உத்தமமான சம்பாத்தியமே இருக்க வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடல் ஆகாது. ஆகவே நீதியின்படியான ஒரு சம்பாத்தியத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். கீழே இருக்கக்கூடிய அந்த வசனத்திலே அதை அவர் சொல்லுவார். 28ஆம் வசனத்திலே, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எதற்கு அவன் இப்பொழுது பிரயாசப்படுகின்றான்? திருடுவதற்கல்ல, கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை பெற்றுவிட்டானே பாருங்கள். திருடன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான். புடுங்கி திங்கிறவன் கொடுக்கிற மகனாய் மாறுகிறான். ஜோனா அடிக்கடி அவள் சொல்லுவாள், தாத்தா என்று அவங்களோட பாட்டிக்கு சொல்லும்போது, பாட்டி ஷேரிங் என்று சொல்லுவாள். எனக்கே தெரியவில்லை, அவள் கவனித்து கேட்டேன். அதை பங்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். அவளது கை நீட்டினால் எல்லோருக்கும் அதை கொஞ்சம் பீத்து கொடுப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். திருடுகிறவன் மாற வேண்டும். அவன் இன்னுமா திருட வேண்டும்? திருடுகிறவன் உலகத்தில் உள்ளவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன செய்வான் நாங்கள் என்று எழுதியிருக்கிறது? அவனோ ஆவலோடே நடப்பிப்பான், ஆவலோடே திருடுவான், பிறர் பொருளை தனக்கென்று வைத்துக்கொள்ள அவ்வளவு ஆவல் ஆகான் என்ற ஒரு மனுஷன். அவன் அங்கே உள்ள எதையும் எடுக்காது என்று அவர் சொல்லும் ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு அவன் அந்த வெள்ளி போலங்களையும் அந்த உடுப்புகளையும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களையும் எடுத்து ஒளித்து வைத்திருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அவன் ஒளித்து வைத்தான்? ஆவலோடே ஒளித்து வைத்தான். அப்படி ஆவல், பாவம் செய்வதற்கு ஆவல் கொண்டவன். ஒருவரும் இல்லை என்றால் பாவம் செய்யலாமே என்று துடிக்கிறவன், ஆவல் கொண்டவன்.
யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களாம். நாமோ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் போய்விடக்கூடாது. தொடர்ந்து அவர் என்ன எழுதுவார்? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. ஜீவனை கண்டடைந்தவன் அவருக்கு பின்பாய் அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் he will learn, கற்றுக்கொள்வான். நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? இயேசுவிடத்தில் அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளும் என்று சொன்னாரே. Lord, I want to learn something. I am failure. தோல்வி அடைந்திருக்கிறேன். ப்ளீஸ் உங்களுடைய ஜீவனை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டதுண்டா? I tell you, how many hundreds, how many thousands, I don't know, in the junction of my life, என் வாழ்க்கையில் குறுக்கு சாலையில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம், Lord, please teach me. I don't know. எனக்கு தெரியவில்லை. எனக்கு பொறுமையை கற்றுத்தாரும். சாந்த குணம் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கும் தெரியவில்லை. இப்பொழுது தயவு காட்ட வேண்டும் எனக்கு தெரியவில்லை. இரக்கம் காட்ட வேண்டும் எனக்கு புரியவில்லை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ என்று கதறி நேரத்தில் எல்லாம் அதெல்லாம் முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு போவார். கற்றுக் கொடுத்தார். ஐ லேர்ன் ஃப்ரம் காட், லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். ஏசு உங்களை ரெடிமேடாக அப்படி வாருங்கள் என்று அவர் சொல்வதே இல்லை. என்ன செய்திருக்க இவர்கள் வேண்டும்? இவர்களோ கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்க வேண்டும். இயேசுவினிடத்திலே சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தை கேட்டு அதை அறிந்து அவராலே போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அவராலே போதிக்கப்பட்டு கற்றுக்கொண்டது உண்டா? டியூஷனை எடுப்பதற்கு பிள்ளையிடத்தில் அனுப்புகிற எதற்கு டியூஷன் என்றால் டீச்சர் போதாது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிகிறீர்களே. அப்படி போல் இந்த வசனங்களை அறிந்து கொண்டது இல்லையா? நீங்கள் அவரை கேட்டு அறிந்து அதை கற்றுக்கொள்வதற்கு அவரால் போதிக்கப்பட்டு கற்றுக்கொண்டீர்களா? உங்களுக்கு போதித்தாரா? சில பிள்ளைகள் மார்க்கு குறைய டியூஷன் எடுத்து விட்டால் டியூஷன் மாஸ்டர்கிட்ட போய் சண்டை போடுகின்ற சில பெற்றோர்கள் எனக்கு தெரியும். அவர் அங்கே போய் டியூஷன் மாஸ்டர்கிட்ட போய் என்ன கற்றுக்கொண்டான்? நாங்கள் 500 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறோம், பாருங்கள் அங்கே வந்து எல்லாமே அங்கே அந்த வீட்டு பாடத்தில் முட்டையாக வாங்கி கொண்டு வருகிறான், இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுத்த லட்சணமா என்று அவர் கேட்பார்களே. அதை விசாரிக்கிறீர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விசாரித்தது உண்டா? நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும், அவர்களும் குடும்பமாய் நித்திய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளாமலே பிள்ளைகளுக்கு எப்படி அதை நீங்கள் போதிக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நடக்கின்ற அந்த பகுதியை பார்த்தீர்களா? ஏனோதானோ என்று வாழ்கிறார்களே, எப்படியெல்லாமோ ஜீவிக்கிறார்களே. ஜீவனுக்கு அந்நியர்களை போல் வாழ்கின்றதற்கு காரணம் அவர்கள் அல்ல. அவரை நீங்கள் கொட்டுவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பிரியமான பிள்ளைகளாய், தகப்பனை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் என்று இந்த இந்த எபேசியில் நாம் எங்கே வாசிக்கிறோம்? 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறாய். தேவனை என்று சொல்வது பிள்ளைகள் யாரை பின்பற்றுவார்கள்? தகப்பனை பின்பற்றுவார்கள். நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்களே, தகப்பனை பின்பற்றுகிறார்களே. நீங்கள் நடந்திருந்தால் அதை பின்பற்றி வருவதற்கு உங்கள் சந்ததி இருந்திருக்கும். நாம் அடிக்கடி சொல்வதை போல் லோயிசால் பாட்டியிடத்திலிருந்து அந்த விசுவாசம் ஐனிக்கையாளிடத்தில் வந்தது. ஐனிக்கையாள விசுவாசம் அந்த தீமோத்தேயுக்கு வந்தது. சில பாட்டிமார்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நல்ல பாட்டியாக இருங்கள், ஏன் இப்படி நடக்கிறீர்கள்? நீங்கள் லோயிசால் பாட்டியமாக இருந்திருக்க வேண்டாமா? அந்த விசுவாசத்தை உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் ஒரு பொறுப்பு உண்டு அல்லவோ? கவனம். உங்களை பின்பற்றி இந்த பிள்ளைகள் தவறாக நடந்துவிட போயிடுது. நீங்கள் எவ்வளவுதான் மறைத்து வைத்து உங்களுடைய ஜீவனை எல்லாம் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து கொண்டு பிள்ளைகளை போதித்து பாருங்கள், ஒன்றும் உருப்பட போவதில்லை. இட் இஸ் கால் த லைட். அந்த ஜீவனுக்கு பெயர் வெளிச்சம் என்று பெயர். இட் வில் கம் அவுட். அது வெளியே வந்துவிடும். நீங்கள் அடைத்து வைத்திருந்தாலும் அது வெளியே வந்துவிடும். தட்ஸ் பேட் ஸ்மெல். இவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்தகாரத்தினுடைய நாற்றமுள்ள வாழ்க்கையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துவிடும். அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையை பிரியமான பிள்ளைகளைப் போல அப்படி நீங்கள் தேவனை பின்பற்றியுள்ளாய் நீங்கள் வாழ்ந்தால் உங்களை பின்பற்றுகின்ற இந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஜீவனை கொண்டு வந்து தந்திருந்திருக்க முடியுமே. ஆகவே அவரிடத்தில் கேட்கவில்லை, அவரால் போதிக்கப்படவில்லை, அவர்கள் போதிக்கப்பட்டு சத்தியத்தின்படி வாழவில்லை. அவர்களைப் போலவே அவர்கள் ஜீவிப்பதாம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, ஏன் அது மோசம் போக்கும் இச்சைகள் என்று எழுதியிருக்கிறது? முதலில் நான் சொன்னது தான். அது என்னவென்று சொன்னால், அந்த இச்சை வஞ்சம் உள்ளது. ஆங்கிலத்திலே அது என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், மோசம் போக்கும் இச்சைகளாலே
அது வளர்ந்து என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. க்ரோயிங், அது வளர்ந்து கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த பழைய மனிதன் ஒரு இருந்தானே பாருங்கள். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டான், அறையப்பட்டான் என்று இருக்கிறதே, அந்த பழைய மனிதன் இருக்கிறானே, அவனை இந்த மறைவான உங்களுடைய இச்சைகள் வளர்ச்சி அடைந்து கெட்டுப்போகிற பழைய மனுஷனை உருவாக்கிவிடும். யூ நோ தேட். இந்த வாணியை அறிந்திருக்கிறீர்களா? பழைய மனுஷன் எழுந்து வந்து விட்டான் என்று சொல்வதைப் போலவே, இஃப் யூ நர்ச்சர் தட் அந்த மோசம் போக்கும் அந்த இச்சைகளுக்கு நீங்கள் தீனி மறைவாய் போட்டுக்கொண்டே நீங்கள் வரும்பொழுது, பண ஆசைக்கும் காமத்திற்கும் பொருளாசைக்கும் சண்டைக்கும் போட்டிக்கும் விரோதத்திற்கும் பிரிவினைக்கும் அப்படியே ஊட்டிக்கொண்டே நீங்கள் வருவீர் என்று சொன்னால், த ஓல்டு மேன் வில் ரைஸ். அந்த பழைய மனிதன் எழுந்து வருவான். த ரிட்டர்ன் ஆஃப் அந்த என்னமோ என்று ஒரு இதை நான் ஒரு போஸ்டே பார்த்தேன். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ரிட்டர்ன் ஆஃப் த மம்மிஸ் என்று போன்றார்கள். பிரமிட் என்று அங்கே இருக்கக்கூடிய மூடி வைத்திருக்கிற பிரபுக்களுடைய கல்லறையிலிருந்து அங்கே மம்மிஸ் பண்ணி அதெல்லாம் பாடம் பண்ணி வைத்திருப்பார்கள். அது ஒரு நாள் எழுந்து வந்து விட்டதாம். அதுபோல் ஒரு ஓல்டு மேன் வில் ரைஸ். ஏன் விழுந்தான்? யூ நர்ச்சர் மோசம் போக்கும் அந்த இச்சைகளை, அதை நீங்கள் தீனி போட்டு வைத்து விட்டீர்கள். த ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மம்மிஸ் ரிட்டர்ன். அங்கே புதைத்து வைக்கப்பட்ட அவ்வளோ பிரமிடுகளை கட்டி அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லறையை வைத்திருக்கிறான். சாதாரண கல்லறை அல்ல, அவ்வளவு உடைத்து விட்டு மம்மிஸ் ரிட்டர்ன். அது என்னவென்று ரிட்டர்ன் என்ன கதை என்றெல்லாம் ஐ டோன்ட் நோ. பட் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன்றை நான் விளங்கி கொண்டேன். அவன் சொல்ல வருவதெல்லாம் தி டெட், மரித்து விட்டு புதைக்கப்பட்டது, அவன் எழுந்து வந்து விட்டான். அதுபோல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி மமதை கொண்டு விடாதீர்கள். உங்களுடைய மோசம் போக்கும் நீங்கள் இச்சைகளுக்கு மறைவாய் நீங்கள் தீனி புகட்டும் பொழுது இட் க்ரோ, அது வளர்ந்து கெட்டுப்போகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் பெரும்படி வைத்துவிடும். நீங்களோ அந்த பழைய மனிதனை களைந்து போட வேண்டும் என்றால் அதை நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களுடைய மாம்சத்திற்கு அந்த ஆசை இச்சைகளுக்கும் சிலுவிலே அறிந்திருக்க வேண்டும். என்ன அந்த ஆசை இச்சைகள் என்று சொல்கிறார்? மோசம் போக்கும் இச்சைகள். வெளியே தெரிந்திருந்தால் அதில் ஒரு நல்ல சாட்சியை விதை, அவன் கொலை செய்ய மாட்டான், விசாரணை செய்ய மாட்டான், திருட மாட்டான். வெரி குட். சிவிலைஸ்டு பீப்புள், நல்ல நாகரிகம் வைத்திருக்கிறார்கள், படித்தவன் பண்புள்ளவன் என்று பெயரை வாங்கி கொண்டு போவார்களே, அது அல்ல. நம்மை போன்று சோதிக்கப்படுகின்ற மாம்சம் ஒன்று இருக்கிறதே, அதை வைத்து இயேசு வந்து ஜெயித்தாரே பார்கள். அந்த மாம்ச இச்சையை சிலுவிலை நீங்கள் அறையவில்லை என்றால் ஜீவனுக்கு அந்நீரலாய் நீங்கள் மாறி த ஓல்டு மேன், கெட்டுப்போன புதைத்த பழைய மனிதன் ஒரு நாளில் எழுந்து வந்து விடுவான். ஐம் ஸோ சாரி. அப்படி அதுபோன்று எழுந்து வந்தவர்களுடைய எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் சொல்வதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வார்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் கடவுளுடைய பிள்ளை, என்னமெல்லாமல் சொல்லி கொண்டு திரிகிறார்கள். பட் மம்மிஸ் ரிட்டர்ன். அங்கே புதைக்கப்பட்ட அந்த பிரமிடு உடைந்து அங்கே இருக்கக்கூடிய செத்துப்போன இந்த மம்மிஸ் ரிட்டர்ன் ஆகி வந்துவிட்டது. டோன்ட் நர்ச்சர் யுவர் ஓல்டு மேன். ஆகவே அதை பழைய மனிதனை நீங்கள் மறித்து, இச்சையினால் மறித்து, இச்சையை நீங்கள் சிலுவிலை அறைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் 23ஆம் வசனம் சொல்லி புதிதான ஆவியுள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேட் இஸ் த நியூ மேன் இன் கிரைஸ்ட். நம் கிறிஸ்துவுக்குள் இருந்த புது சிருஷ்டி என்று இருக்கிறதே, அதுபோன்று புது சிருஷ்டியை தரித்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லாம் யுவர் ஓல்ட் மேன் சுட் நாட் பி நர்ச்சர்டு. அந்த பழைய மனிதனை நீங்கள் ஊட்டி வளர்ந்து விடக்கூடாது. உங்களை மோசம் போக்குகின்ற அந்த இச்சைகளுக்கு நீங்கள் சிலுவிலை அறைந்து நீங்கள் வாழுங்கள். ஏன் நீங்கள் வாழ்கிறீர்கள்? அவருடைய ஜீவனுக்கு அந்நீராய் போய்விடாதபடி நீங்கள் வாழ்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதியெல்லாம் ஒவ்வொன்றாயும் சொல்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒரு 25ஆம் வசனத்திலே ஒருவருக்கு அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்யை நாம் கலைந்து அவனுடைய பிறனுடைய மெய்யை அவனவன் பிறனுடனே மெய்யையே பேச கடவன். தட் மீன்ஸ் பொய் சொல்வதை அவர் சொல்ல வரவில்லை. அது வெளியரங்கமான ஒரு பொய் என்பது ஒரு நாள் தெரிந்தால் அது வெக்கமாய் போய்விடும். அதல்ல இங்கே அவர் சொல்வதெல்லாம். லையிங் என்று சொல்வது லோகத்துக்குரியது தான். மாயை என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் லை. த வேர்ல்ட் இஸ் லை. இந்த பொய், உலகம் பொய்யானது. அவன் 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 பிசாசுக்கு ஒரு பெயர் என்னவென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். மாயை பரப்புவதிலேயே அவன் இருக்கிறான். நீங்களோ சத்தியத்தை பேசுங்கள். நீங்களோ சத்தியத்தை பிறனுடனே மெய்யானதை பேசுங்கள்.
மெய்மைக்குரிய வாழ்க்கையை பேசுங்கள். நான் கேட்குறேன், உங்களுடைய ஜீவியத்திலே பழைய மனுஷனை நீங்கள் பெற்றிருந்தால் உலகத்தை தான் பேசுவீர்கள். நான் போன வாரம் அல்ல, ஒரு சனிக்கிழமை ஒருவரை நான் பார்த்த பொழுது, அவர் ஏதோ கத்தோலிக்கத்தை சேர்ந்த ஒரு ஃபாதர், அவர் என்னை சந்தித்த பொழுது, உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஸ்பீக் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட் என்ற வார்த்தையை தான் பேசுகிறீர்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தேட், மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொன்னார். தேட்ஸ் கரெக்ட். அவர் டாக்கிங் வித் அதர் சிஸ்டர்ஸ், டாக்கிங் வித் அதர் பிரதர், சகோதரத்தில் பேசுவது. மெய்யை பேசுகிறீர்களா? நீங்கள் மாயை குறித்து தானே பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று வந்துவிடக்கூடாதே. ஏன் அப்படி நீங்கள் மாயை குறித்து பேசுகிறீர்கள்? ஜீவனுக்கு அந்நியர். ஜீவனை உடையவன் என்ன பேசுவான்? ஆல் த டைம் ஸ்பீக்கிங் அபவுட் காட், தேவனை பற்றி தான் பேசுவான். 365 வருடங்களில் அந்த 300 வருடங்கள் அவன் ஈனோக்கு தேவனோடு நடந்ததெல்லாம் என்னத்தை பேசியிருப்பான்? லோகத்தையும் அவன் பேசியிருப்பான், தேவனை குறித்தே பேசி நடந்திருப்பான் அல்லவோ? உங்களை போன்றவர்களை நித்தியத்தில் வரவிட்டு விட்டால், அங்கே நீங்கள் தேவனை பற்றி நீங்கள் பேசாமல் பொய்யை பேசிக்கொண்டிருந்தால், ஐயோ அந்த உலகத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, இந்த பாவம் அந்த லாபம் எப்படி இருந்தது என்று தெரியுமா, அது என்ன ஆனது இது என்ன ஆனது என்று சண்டை போடுகிற இடமா அதை வைத்திருந்திருப்பார். ஜீவனை பேசியிருக்கிற ஒரு சபை என்று இருந்திருக்க வேண்டாமா? ஜீவனை பெற்றவர்கள், ஜீவனுக்கு அந்நியராய் போகாதவர்கள், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுதெல்லாம் மாயையை பேச மாட்டார்கள், மெய்யானதை பேசுவார்கள். ஒரு அனித்தியமான உலகப் பொருளை உண்மையாக விட்டால் மெய்ப்பொருளை அவனுக்கு ஆண்டவர் எப்படி தருவார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று நிலையான நித்தியத்துக்குரிய காரியங்களையே பேசிக்கொண்டு இருப்பது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஹல்லேலூயா, ஐ லவ் தட் கம்பெனி. அது போன்றவர்களை, அந்த பேசியவர்களை குறித்து நான் அதிகமாக விரும்புவேன். when they are going away, அந்த உலகத்தை பேசும்பொழுது, Lord help me to talk, to lessen the talk, இந்த சம்பாஷணை குறைக்கவும் நிறுத்தவும் உதவி செய்யும் என்று நான் கேட்டிருக்கிறேன். வேகமாக இதை வைண்டப் பண்ணுவதற்குரிய வழியை நான் பார்த்து, போயா எழுந்திரு, நான் பேசுவதில்லை என்று சொல்லுவதில்லை. ஸ்லோலி அவனை நேசிக்கிறேன், அவனுக்கும் நான் நித்தியத்தை பேச வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நித்தியத்தை பேச, அதில் ஆர்வம் இல்லாத போல் அவன் இருக்கும் பொழுது, இந்த டைம் இஸ் அப், போய்கொண்டே இருக்கிறது, நான் இதை நிறுத்த உதவி செய்யும் என்று கேட்டுவிட நான் நிறுத்திக் கொள்வேன். அப்படி இருந்திருக்க வேண்டும். ஜீவனை பெற்றவன் லோகத்திற்குரிய மனிதனோடு உலகத்துக்குரிய மாயையை பேசிக்கொண்டு திரிவதிலே அவன் இருந்திருக்க மாட்டான். லோகத்தின் மீது இஷ்டம் கொண்டு வாழ்கின்ற பக்தர்களைப் போல் இருப்பவர்கள் வாழும் பொழுதெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கிறேன். ஹவ் யூ லவ் திஸ் வேர்ல்டு, எப்படி உலகத்தை நேசிக்க, உலகத்திற்கு போய் இத்தனை மணி நேரம் அதுக்கு செலவழித்து வாழ்கிறீர்களே, திஸ் இஸ் நாட் அ குட் திங், நல்லதில்லை என்று நான் நேரடியாக சொல்லியிருந்திருக்கிறேன். அவள் மீது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்கிறதுபடியால், அவளை நேசிக்கின்றபடியால் அதை நான் சொல்வதுண்டு. எல்லோருக்கும் நான் சொல்லுவதில்லை, ஆனால் சொல்ல வேண்டிய சமயத்திலே நல்ல அன்புள்ள சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை. ஆகவே ஸ்டாப் ஸ்பீக்கிங் லையிங். நீங்கள் பிறருக்கு மாயையை பேசுவதை நிறுத்துங்கள், மெய்ப்பொருளை பேசுங்கள், மெய்யானதை பேசுங்கள், நித்தியத்திற்குரிய காரியங்களை பேசுங்கள். கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்டார். உங்களுடைய புறங்குரலை அவர் கவனித்து கேட்க கீழே இறங்கி வருவார். உங்களுடைய கேடான இச்சையை பற்றி பேசும்போது அவர் கீழே இறங்கி வருவார். அல்லது மொபைலை வைத்துக்கொண்டு என்னவோ அருவருப்பானதை பேசுவது பார்ப்பது இருந்தால் அங்கே பார்ப்பது அவங்க இறங்கி வருவார். நோ, அவர் கர்த்தருக்கு பயந்துள்ள ஒருவருக்கொருவர் பேசுவதெல்லாம் காட்லினஸ், தேவபக்திக்குள்ள ஒரு இடம். வீடு முழுவதுமே மெய்யை பேசுகிற இடமா இருந்தால் எப்படி இருக்கும்? எதற்கெடுத்தாலும் உண்மைக்குரிய காரியங்களை வைத்து தானே சண்டை உண்டாகிறது, அங்கே போட்டி உண்டாகிறது, பொறாமை உண்டாகிறது, அங்கே ஏதாவது கூப்பாடு அங்கே உண்டாவதற்கெல்லாம் காரணம் என்ன? பொய் எல்லாம் பொய் பேசுகிற அந்த வாழ்க்கையிலே மெய்யை விட்டு விட்டார்கள். யார் அவர்கள்? ஜீவனுக்கு அந்நியர்கள் என்று பெயரிடுவது சரிதானா? நீங்கள் ஜீவனுக்கு அந்நியராக போவது தான் சரிதானா? ஜீவனுடையவன் he will return quickly, சீக்கிரம் அவன் அதில் வந்து விடுவான். அங்கே அப்படி அவர் திரும்ப நடைமுறையாக அவர் எழுதும்பொழுது சொல்வார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. இங்கே எதை குறித்து அவர் கோபம் என்று அவர் சொல்ல வருகிறார்? ஜீவனுக்குரிய காரியத்தை பேசும் பொழுது இந்த கோபத்தை குறித்து அவர் எடுத்து அவர் சொல்ல வேண்டும். கோபம் ஆவிக்குரிய ஒரு கோபம். இவன் தவறாக நடக்கிறானே, இவன் தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழவில்லையே, இவன் பொய் சொல்கிறானே, ஏன் இப்படி நடக்கிறான் என்று சொல்லும்பொழுது ஆவிக்குரிய விதமான ஒரு கோபம் வரும்பொழுது இயேசுவும் கோபம் கொண்டார். அவர் ஒரு மனிதனை மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சூமின கையுடனே பார்த்து கை விரி என்று சொல்ல போகிறார். அதற்கு முன்பாக இவர் ஓய்வு நாளிலே போய் எப்படி அவர் சுகமாக்கலாம் என்று இருந்த மக்களை பார்த்து கோபத்தோடு பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. He looked them angrily. பிறருடைய நன்மைக்காக செய்த
அவர்களுடைய சுயநலத்தை கண்டு கோபமடைந்து அவர்களை கடிந்து கொண்டு அந்த சூமின கையுடனே பார்த்து கையை விரி என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். தேவாலயத்திற்கு போனார். he took the whip there. அங்கே அவர் தன்னுடைய அந்த சாட்டை எடுத்ததெல்லாம் நாட் ஃபார் himself, தனக்காக கோபமடைந்தது இல்லை, பட் ஃபார் God. தேவனுக்குரிய கோபம் வரும்பொழுது கூட there is a danger there. அந்த கோபத்தில் கூட எரிச்சல் வந்து விடக்கூடாது. கவனம். எத்தனை முறை நன்மையானதை நான் செய்வதற்கு முயற்சித்து அதற்காக ஸ்ட்ரிக்டாகி பேசி மண்ணிலே விழுந்து நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, கொஞ்சம் எக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாகி போய்விட்டது, கொஞ்சம் பாவத்திற்கு கொஞ்சம் உள்ளே போவதை போல் அந்த லோகத்துக்குரிய பாவம் போல் தோன்றுகிறதே, ஐ எம் ஸோ சாரி, இது அளவுக்கு மிஞ்சி போனதை போல் இருக்கிறது. ஆகவே ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ, ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ், என்னை மன்னித்து உங்களுடைய ஜீவனுக்குள் என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று நான் கேட்பது உண்டு. ஆகவே இது கோபம் என்ற அந்த பகுதியை எரிச்சலை போல் உள்ளே வந்து தங்கிவிடக்கூடாது. யார் மீதும் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்ற விருப்பமே வர வேண்டுமே அல்லாமல் எரிச்சலை உள்ளே தங்க விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நீதியான அந்த கோபமாய் அது இருப்பதில்லை, அதோடு சேர்ந்து பாவம் வந்துவிடும். அதையும் அவர் சொல்லுவார், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று அவர் சொல்லுவார். கொஞ்சம் கூட இடம் கொடாதீர்கள், கிவ் நோ பிளேஸ் டு த டெவில் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற நோ பிளேஸ் என்றால் கொஞ்சம் கூட வாசற்படியிலே பாம்பு படுத்து கிடக்கும் என்று சொன்னால் ஒரு பாம்பு இருப்பதை போல் தான் அது ஊர்ந்து வந்துவிடும். கொஞ்சம் நீங்கள் திறந்தால் கூட உள்ளே சரட்டென்று உள்ளே வந்துவிடும். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அது ஏனென்றால் அவன் ஜீவனுக்கு அந்நியன். உள்ளே வருவான், ஏதேன் தோட்டத்திற்குள் உள்ளே வருவான், தேவனோடு உலவை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனை பறிப்பான். அவன் திருடி கொண்டு அவன் போவான், பகையை உருவாக்குவான், தேவனுக்கும் நமக்கு ஒரு நடுச்சுவரை பகையை உண்டாக்கி வைத்து விட்டு போய்விடுவான். கவனமாயிருங்கள். யார் மீதும் உங்களுக்கு அந்த பகை என்ற நடுச்சுவர் வந்துவிடக்கூடாது. ஒரு சகோதரனை நீங்கள் கண்டிக்கும் பொழுது கூட புத்தி சொல்வதற்கு கூட கோபம் என்று ஒன்று வந்துவிட்டு அது ஒரு நடுச்சுவரை போல் மாறிவிடக்கூடாது. லவ் ஹிம், அவனை நேசிங்கள், கவனமாயிருங்கள், அவனை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இருங்கள் என்று அவர் சொல்லுவார். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு காரியம்தான் எத்தனையோ சகோதரர்கள் மத்தியிலே நான் அவருடைய டிஸப்பாயின்மெண்ட், அவர்கள் சோர்வுவதற்கு அளவிற்கு அவர்கள் எதுவும் செவி கொடுக்காததை போல் இருக்கும் பொழுதெல்லாம் கூட லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆங்க்ரி, நான் கோபமடைந்து பாவம் செய்துவிடக்கூடாது. ஐ லவ் தம். நம்பிக்கை இழப்பதை போல் போச்சு உண்மையில் ஒரு நம்பிக்கையில் என்று சொல்லிவிடக்கூடாது. அது எரிச்சல், அது வந்துவிடக்கூடாது. எந்த பிள்ளையும் பார்த்து எந்த நபரையும் பார்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது என்று நான் பலமுறை ஆண்டவரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். அதுபோன்று we must give no place to the devil. பிசாசுக்கு இடம் கொடுத்து நடுச்சுவரை பகையை உண்டாக்கிவிட எரிச்சல் வந்துவிட அனுமதித்து விட கூடாது என்று அவர் சொல்லுவார். பின் 28 திருடைவன் நீ திருடாமல் குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கையினாலே அவன் வேலை செய்ய கடவன். ஏனென்று சொன்னால் தனக்காகவே வாழ்கின்றதான் திருடன், தன்னுடைய சுயத்தையே பொசித்து கொண்ட திருடன். இப்பொழுது ஜீவனை அவன் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள், பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக. டு யூ ஹேவ் த லைஃப்? ஜீவன் உண்டோ? உங்களுடைய பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் பேதரும் யோவானும் நடந்து சென்ற தேவாலயத்தில் எங்களிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்குறோம். தேட் இஸ் அ லைஃப். என்ன மட்டும் உள்ளது? ஹீலிங், சுகத்தை தர முடியும். இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி களமெல்லாம் பிச்சை எடுத்ததெல்லாம் குப்பையிலே போய்விட்டது. ஆனால் அவனோ ஜீவனை கொடுத்து விட்டு சென்றான் அல்லவோ. அதுபோன்று டு யூ ஹேவ் லைஃப் டு கிவ் அதர்ஸ்? மற்றவர்கள் கொடுக்க வேண்டாமா? நீங்கள் உங்களுக்கென்றே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஜீவனுக்கு அந்நீராய் போய்விடுவீர்கள். தனக்காகவே வாழ்வதா, எனக்காக என்று வாழ்கின்ற வாழ்க்கையை மறந்துவிட்டு அந்த ஜோனா வீட்டில் அடிக்கடி சொல்வதை போல், அப்பா தாத்தா ஷேரிங் என்று சொல்வதை போல் we must give to others, bless others, மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை வாங்கி புசிங்கள் என்று இயேசு பிரான் இப்படி கையை உங்களுக்கு மட்டுமாய் ஈந்தார், சிலுவையிலேயே கையை வைத்து விரித்து வைத்து தன் ஜீவனையே கொடுத்தார் அல்லவோ. அதுபோன்று கிவ் லைஃப் டு அதர். யுவர் ஒய்ஃப், யுவர் ஹஸ்பண்ட், யுவர் மதர், யுவர் ஃபாதர், யுவர் சில்ட்ரன், யுவர் கிராண்ட் சில்ட்ரன், யுவர் ஆப்போசிட் ஹவுஸ், நெய்பரிங் ஹவுஸ், யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் த சர்ச். டோன்ட் ராப் தேர். சுயத்திற்காகவே வாழ்கின்ற மனிதனாக இருந்து விடாதீர்கள். கிவ் தம் த லைஃப். கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள் என்று தான் அவர் சொல்கிறார். அல்லாமல் திருட்டை பற்றி பேசுகிறார். எபேசி சபை அந்த திருட்டை பற்றி பேசுகிறார் என்று தெரிந்திருந்தால் என்ன பவுல் சகோதரனை நாங்கள் திருடுகிறவர்களா எனக்கு அப்படியே தோன்றி அதை சொல்லவில்லையாப்பா. கொடுக்கின்ற ஜீவனுடையவர்களாய் மாறுங்கள், ஜீவனுக்கு அந்நீராய் போய்விடாதீர்கள் என்று அவர் கூறுவார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுவார்.
கெட்ட வார்த்தை என்று சொல்வது லோக்கலாய் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தையை அவர் சொல்லுவார், உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இனி காரியம் நடக்காது, இனி அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு என்றெல்லாம் சொல்கின்ற கெட்ட வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள். உங்களுடைய விசுவாசத்தினுடைய ஆகக்கடது என்று சொல்வதற்கு ஒப்பாக இன்னொரு வசனம் என்று இருக்கிறது. அவளுடைய அவிசுவாசத்தினாலே ஜெபம் கேட்கப்படவில்லை, அவிசுவாசத்தினாலே நடந்துவிட்டது. ஆகவே ஹேவ் ஆல் த டைம்ஸ் ஃபெய்த், எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாகவே பேசுவது தான் நல்ல வார்த்தை, அல்லாமல் கெட்ட வார்த்தை என்று சொல்கின்ற அந்த வார்த்தை அதில் நாங்களாம் பேசுவதில்லை என்று நீங்கள் டிக் பண்ணிக்கொண்டே போவதற்கு அதை எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன் நல்ல இருதயமாய் பொக்கிஷத்திலிருந்து நல்லதே பேசுவான், அவன் விசுவாசத்தை பேசுவான், கிருபையை பேசுவான், சாந்த குணத்தை பேசுவான், அவனது தேவ பக்திக்குரிய அத்தனை காரியங்களையும் பேசுவதற்கு அவன் இருதயம் பூரித்து அவன் வாய் பேசுவதற்கு ஆசையாக இருக்குமே, அல்லாமல் அதற்கு எதிர்ப்பதமாய் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை. பொறுமைக்கு அப்பாற்பட்ட ஆத்திரங்களை உடைய வார்த்தையிலே அவன் பேசுவதில்லை. அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுக்கு அந்நியராய் போகாதபடி என்பதைத்தான் வைத்து இத்தனை எழுதி கொண்டே அவர் போகிறார். பின்பாதை அவர் என்ன சொல்வார், அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள். தேட்ஸ் எசென்சியல் தீம், முக்கியமான ஒரு பகுதி. எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எது நாள் வரைக்கும் நமக்கு இருக்கிறார், மீட்கப்படும் கடைசி நாள் வரைக்கும் நம்முடைய சரீரம் மீட்பு வரும் நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் மேக் ஹிம் ஆல் த டைம் ப்ளீஸிங், அவரை மையப்படுத்தி அவரை மகிழ்ச்சிப்படுத்தி இருங்கள், அவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். அவர் சொல்வதை கேட்காமல் இன்றவுடைய பரிசுத்தவானுடைய சத்தத்தை கேட்டால் அதற்கு செவிகொடாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி போன அந்த இஸ்ரேல் மக்களைப் போல் வாழ்ந்து விடாதீர்கள். இன்று என்ன சொன்னாரோ அதன்படி கேளுங்கள். அவர் கடைசி வரைக்கும் உங்களோடு பத்திரமாக இருக்க வேண்டும், உங்களை விட்டு போய்விடக்கூடாது. அவருக்கு பெயரே புறாதான், புறா பறந்து போய்விடக்கூடாது, சாந்தம் உள்ளது. கொஞ்சம் ஒரு கை அடித்தால் கூட சத்தத்தை கேட்டால் கூட பறந்து போய்விடும். அதுபோன்று துக்கப்படுத்தாமல் அவரை மேக் ஹிம் ஜாய்ஃபுல், மகிழ்ச்சிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு மகனை நல்ல மகன் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், ஹி மேக்ஸ் த ஃபாதர் அப்படி என்ன செய்கிறான், glad. He makes the father glad. Hallelujah. அவனை தகப்பனை என்ன செய்கிறான், he makes it. அவனை என்ன செய்கிறோம், பிரியப்படுத்திறானா. நல்ல மகன் என்ன செய்கிறான் சொல்லுங்கள், தன் மகனை தன் தந்தையை என்ன மகிழ்விக்கிறான். கரெக்ட், ஓகே தட்ஸ் இனஃப். நேரம் இல்லை. he makes the father glad, that he makes it try to make your daughter glad, your children glad, your grandchildren glad, and your husband and wife and all the elderly people around you and the opposite people, makes them glad. அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். தன்னுடைய தகப்பனை அவன் சந்தோஷப்படுத்தி வாழ்கிறான். ஆகவே அவனுடைய தகப்பன் என்னைக்கு சந்தோஷப்படவில்லை என்பது அல்ல. நோ, நாட் லைக் தட், பிகாஸ் யூ ஆர் நாட் மேக்கிங் யுவர் ஃபாதர் கிளாட். யூ மஸ்ட் டூ தேட். அதை செய்ய முடியும் என்று தான் ஆண்டவர் அதை அவர் சொன்னார். ஆகவே ஹி மேக்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஜாய்ஃபுல். பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்திருக்க கூடுமா? கேன் யூ டெஸ்டிஃபை வித் யுவர் ரைட் ஹேண்ட், உங்களை வலது கை இருதயத்தை நேரம் வைத்து, த ஹோலி ஸ்பிரிட், ஓ த ஹோலி ஸ்பிரிட், ஐ மேக் யூ ஆல் த டைம்ஸ் கிளாட். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி செய்து வாழ்ந்திருக்கிறேன் என்று நெஞ்சார சொல்ல முடியுமா? தட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், அழகுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை வாழ்ந்தவன் மகிழ்ச்சியோடு சொல்லுவான், பரிசுத்த ஆவியானவரை இன்றும் சொல்லுவேன், நாளையும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், மீட்கப்படும் நாள் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஐ மேக்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் கிளாட். அவர் எத்தனை உணர்த்தையும் கூட அவர்கள் கேட்கவில்லை என்றால், இன்று அவருடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவர் கூறுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். எஸ், சில சமயங்களில் ஒரு வெயிலை வைத்தால் உடனே எடுத்து விடுங்கள், அதை உணர்ந்து விடும் என்று சொல்வார்கள். அதுபோல் ஹார்டாய் சீக்கிரமாக கடினப்பட்டு போகிறதே, அது போன்ற ஒரு கடினத்திற்கு இடம் கொடாதுங்கள். பின் எப்படி அவர் சொல்ல வருகிறார், ஜீவனுக்குரிய அந்த பகுதியை அவர் சொல்ல வருகிறார், சகலவித கசப்பும், சகலவித கோபமும், சகலவித மூர்க்கமும், சகலவித கூக்குரலும், சகலவித தூசணமும், மற்ற எந்த துர்க்கணமும், ஆல் மெலிஸ், எல்லா துர்க்கணத்தையும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹல்லேலூயா. அதுபோன்று
உங்களுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இல்லாதபடி இதையெல்லாம் நீங்கள் புறம்பே தள்ளி ஒரு லிஸ்ட்டை பெரிய லிஸ்ட்டை போடுகிறார். போடுவதற்கு முடியாமல் அவர் என்ன சொல்லி வைத்து விடுகிறார், எந்த துர்குணமும் ஆல் மெலிஸ் என்று எழுதியிருக்கிறது. தட் மீன்ஸ் இட் கேன் பி மெனி வே. எத்தனையோ துர்குணங்கள் இருக்கிறதை அத்தனையும் நீங்கள் புறம்பே அந்த பழைய மனிதனை அந்த கலைந்து போட்டு புதிய மனிதனை நீங்கள் புதிதாய் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த ஜீவனை அந்த நீங்கள் தரித்து கொண்டு எப்படி வாழ வேண்டுமாம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் மன உருக்கம் என்று சொல்வதை யாரோ ஒருவர் என்னிடத்தில் ஒருவர் சொன்ன பொழுது, இவரிடத்திலும் இறக்கெல்லாம் பாராட்ட முடியாது பிரதர் என்று அவர் சொன்னார். ஏன் என்று கேட்டேன். என்னமோ காரணம் அவர் சொல்கிறார். தட்ஸ் வெரி பேட் திங். மன உருக்கம் என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் எ பெர்மனண்ட் ஒரு பிளேஸ். எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் நிரந்தரமான ஒரு இடம்தான் மனதுருக்கம். ஹூசவர் உங்களுடைய சத்ரு பசியாக இருந்தால் கூட யூ ஹேவ் மன உருக்கம் கொண்டு ப்ளீஸ் அவனுக்கு சாதம் கொடுப்போம் என்று கொடுத்திருப்பீர்கள். அதுவும் சேரில் உட்கார்ந்து கொடுப்போம் என்று கொடுத்திருப்பீர்கள். அதுவும் மரியாதையோடு கொடுப்போம் என்று ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து ஒரு டேபிள் போட்டு கொடுத்திருப்பீர்கள். மன உருக்கம் என்று சொல்வது முடியாதது போல் இருக்கக்கூடிய இரக்கம் பாராட்ட முடியாது என்று இருப்பவர்களுக்கும் பாராட்டுகின்ற மனதுருக்கம் தான் இட் இஸ் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன். ஆகவே நீங்கள் அந்த ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கிறிஸ்து எனக்கு மன்னித்ததை போல என்று சொல்வதெல்லாம் எனக்கு என்று வருகின்ற அத்தனை காரியங்களையும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தயாள ஒரு உள்ளம் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் லைஃப் ஆஃப் காட். யாரோ ஒருவனுக்கு செய்ததை பார்த்து நீங்கள் மன்னிப்பதற்கு உரிமை இல்லை. அதுபோல் தேவனுக்கு செய்த காரியங்களை நான் இம்மையிலும் இல்லை மறுமையிலும் இல்லை என்று கூட சொல்லிவிட்டார். பரிசுத்தாவின் பிரதமாய் அவர் கேட்டார், உங்களுக்கு வசித்தீர்களாம், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். இன் ரிலேஷன் டு மீ, என்னை பொறுத்தவரையிலே உள்ள பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? போய் ஆண்டவரிடத்திலே கேட்டுப்பார்கள். நீங்கள் சேமித்து வைத்திருப்பேன் என்றால் நிறைய கணக்கு இருக்கும். நான் தினசரி தேவனுடைய சமூகத்திற்கு போயின்றபடினால் ஃபர்கிவ் தம், லீவ் இட், அதை விட்டுவிடு, மறந்து விடு, அதை மன்னித்து விடு என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே ஐ ஹவ் நோ அக்கௌண்ட் இன் மீ, என்ற அக்கௌண்ட் நான் வைத்திருந்திருக்கவில்லை. இல்லை என்றால் போய் கேட்டுப்பார்கள். எல்லாம் மன்னித்ததை போல் எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருக்காதீர்கள், கேட்டுப்பாருங்கள். நீங்களோ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல அநேகம் பேரை மன்னிக்காமல் இருப்பதை பாருங்கள். பார்த்து அதையெல்லாம் மன்னித்து விட்டு அந்த நற்குணத்தை நீங்கள் பெற்று ஜீவனுக்கு அந்நியராய் வாழாமல் live in the life of God, தேவனுடைய ஜீவனோடு தொடர்பு கொண்டு வாழுங்கள். that is our Easter. அதுதான் நமக்கு ஈஸ்டர் பண்டிகை. நாட் அ இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, எவ்ரி டே த ஈஸ்டர். அவர் மரித்தோருடைய தேவன் அல்ல, ஜீவனுள்ளோர் தேவன் என்று சொல்வதற்காகத்தான் இப்படி அவர் சொன்னார். என்னவென்று சொன்னார் சொல்லுங்கள். மரித்தோரின் தேவன் என்று இல்லாமல் ஜீவனுள்ளோருடைய தேவன் என்று சொல்வதற்கு என்னவென்று சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. God of Jacob, God of Isaac, God of ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஏனென்றால் he is life, அந்த ஜீவனை உடையவர்களாய் வாழ்ந்தார்கள். உங்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவார் என்றால், if you don't have the life of God, we don't want that, அதை விரும்பவும் கூட இல்லை என்று சொன்னார், he will say that no, I am not the God of him, அவனுக்குரிய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கமடைவார். அது ஒன்று இல்லாமல் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் ஜீவனுள்ளோராய் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும். ஜெபம் செய்ய கடவோம்.